நம்ம கிரிப்டோ மற்றும் தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்த வருடம் அதாவது 2022ல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $30,000 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ட்ரேட் ஆகுறது அப்படிங்கிறது முதல் டைமாக இந்த வருஷத்தில் இருக்குது. அதே சமயம் இந்த இறக்கத்திற்கான காரணங்களாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 28% கொண்டு வந்துட்டாங்க கிரிப்டோவுக்கு. ஸோ இதனால கிரிப்டோ இறங்கியிருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியாவில் டேக்ஸ் விதித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸோட வேல்யூம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல் நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டிடிஎஸ் அடுத்தது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 20% டிடிஎஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 28% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமிகைகள் வந்திருக்கு. ஸோ இது அஃபிஷியலா அன்அஃபிஷியலா அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்தியாவில் இந்த தொழிலை யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதே சமயம் இந்த காரணத்திற்கு பின்னணியில சில விஷயங்களும் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ரீசன் சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லூனா ஸோ டெரா காயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிட்காயினை நிறைய வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் ரெக்கார்டு அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேபிள் கரன்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேல்யூ ரொம்ப டவுன் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,530 பிட்காயினை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லாட்ல செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின வேல்யூஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வேல்யூவா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $42,590 மேல பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் நீங்க ஆவரேஜ் பண்ணாலும் அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் 31,000 ரீச் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் $32,676 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,530 பிட்காயினா அந்த மதிப்புக்கு செல் பண்ணியிருக்காங்க. இது வழியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷுவர்லி பார்த்தீங்கன்னா $4,45,000 லாஸ்ல தான் இருக்கு. பட் இன்னும் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா இது உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க தகவல் உண்மையான தகவலா இருக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பிளாக் செயினோட டிரான்சாக்ஷன்லயும் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி சிக்னேச்சர் வேலட்ல இருந்து டிரான்சாக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 42,530 காயின் பார்த்தீங்கன்னா வெளியில செல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசனும் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனோட ஓவரால் ரெக்கார்டை நம்ம ட்ரேஸ் பண்ணி போனோம்னா ஓரளவுக்கு அந்த பார்த்து நம்ம பயன் பண்ண முடியுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அட்ரஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அட்ரஸஸ் மல்டி சிக்னேச்சர்லேருந்து அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை மாற்றிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ் இதுக்கு பெரிய விஷயமா பேசக்கூடிய லெவல்ல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 பில்லியன் அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கேபிட்டல் குறைஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.41 அப்படிங்கிற ட்ரில்லியன் ரேஞ்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேபிட்டல் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நான் ஆல்ரெடி நம்மளுடைய ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருந்தோம் நிறைய தகவல்கள். ஸோ அந்த ட்விட்டர்ல தகவல்ல என்ன ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிறைய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு கீழே நீங்க பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு 2 to 3 days பிஃபோர் கூட நம்ம ஒய்எஃப்ஐ அதே போல எஃப்ஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஃபி ப்ரோட்டோகால் அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒய்எஃப்ஐலாம் பார்த்தீங்கன்னா நான் $1,000 கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதேபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு $978 வரைக்கும் லோ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோல இருந்துச்சு அந்த காயின் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஸோ இப்போ நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா $10,000 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $12,987 அப்படிங்கிற நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பழைய சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16,731 நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து 10K சூன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டார்கெட்டுக்கு பக்கத்தில் தான் அது வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதே போல் வந்து ஒய்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ஒய்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த டார்கெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அது அச்சீவே ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து $1000 கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ வந்து $1200 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதான் $1257. ஸோ லோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 10 மந்த் லோ. ஸோ 10 மந்த் லோவையும் பிரேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஃப்ஐ வந்து போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல வந்து இந்த கரன்சிஸ் மட்டும்தான் வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கரன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருத்திட்டா வந்து லூனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து நியர்லி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா செல் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து லூனாவோட அந்த பிடிசியோட குவான்டிட்டியை வந்து அக்குமுலேட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணிட்டாங்க. ஸோ அது நியர்லி வந்து லாஸுக்கு தான் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லாஸோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூனாலையும் இருக்கு. ஸோ அதே போல வந்து லூனாவோட ஸ்டேபிள் கரன்சியான யூஎஸ்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதே போல வந்து ஷிபா, லிடோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஷிபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லோ வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதே போல் இன்னும் நிறைய முக்கியமான கரன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகும் அப்படின்னு நினச்ச காயின்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் சில காயின்ஸ் வந்து ஸ்டேபிளாக வந்து நிற்கிது. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்னதான் வந்து இறக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஏறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி இருக்குது. $0.06 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டாக இருந்துச்சு ட்ரானுக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பம்ப் ஆகி இந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா $0.07 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நியர் ப்ரோட்டோக்கால் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா $10 பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோல்டிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்ற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கரன்சிஸாக சொல்லலாம். ஸோ அதே போல் ஹூபி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா $10 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டர்ட் ரேட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 22% மேலே வந்து ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு இந்த லெவலில் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காயின்ஸ் இறங்கினதுக்கு இதெல்லாம் வந்து ஓகே பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுது. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து மெயினாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் டிப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷுவர்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் வந்து டிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆணுச்சு அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிப்பை வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பெரிய லெவல் டிப் இருக்கும். ஸோ பிட்காயின் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நம்ம ட்விட்டரில் வந்து நம்ம ட்வீட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு நல்ல லோ ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து பை பண்ண முடியும். பிஎன்பி காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா $150 கீழே வந்து நீங்கள் பை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இப்போவே நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் ஷுவர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு மார்க்கெட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சில காயின்ஸ் வந்து நான் எந்தெந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவலாஞ்சி, லூனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $30 கீழே வரக்கூடிய ரேஞ்ச் இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நியர்லி இன்னைக்கு எவ்வளோல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா $46 இருக்குது லூனா. ஸோ அவலாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சஸ் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் சொலனா வந்து பார்த்தீங்கன்னா $45 கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சொலனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி $150 கீழே வரும். எத்திரியமும் வந்து பார்த்தீங்கன்னா $1300 கீழே வரணும். ஸோ அந்த ரேஞ்ச் $1300 இல்லைன்னா கூட இங்கேருந்து வந்து ஒரு 30% வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 30% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் கூட நீங்கள் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து பையிங் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ பெரிய லெவலில் வந்து இந்த மார்க்கெட் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ஒரி பண்ணாதீங்க. கொஞ்சம் ஷுவராக வெயிட் பண்ணுங்கள். 2025
கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரை ஏற்படுத்தும். ஸோ எனிவே இந்த ரேஞ்சில் யாரெல்லாம் இப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஸோ நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்க முடியும். எனிவே இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி.